சத்தியம் ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவை. சத்தியமே ஒரு மனிதனை பரலோகம் சேர்க்குமே தவிர நாம் வாழ்கிற வாழ்க்கை முறை ஒரு நாள் பரலோகத்திற்கு ஒவ்வொரு மனிதனையும் சேர்த்து விட முடியாது. பாவத்தோடு வாழ்கிற வாழ்க்கையை தேவன் வெறுக்கிறார், கடவுள் வெறுக்கிறார். எந்த ஒரு நாமத்திற்கும் இல்லாத அதிகாரம் இயேசுனுடைய நாமத்துக்கு மாத்திரமே அதிகாரம் உண்டு. அதுதான் பாவத்தை மன்னிக்கிற ஒரு அதிகாரம். வேதமும் அப்படித்தான் சொல்லுகிறது. அவராலே அன்றி வேறு ஒருவராலையும் பாவ மன்னிப்பும் இல்லை, ரட்சிப்பும் இல்லை என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. இந்த பாவ மன்னிப்பை, இந்த மனம் திரும்புதலை இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை கொடுத்து உதிரத்தை சிந்தி கல்வாரி சிலுவையிலே ஒவ்வொரு மனிதனுக்காகவும் கொடுத்தார். அவர் கிறிஸ்தவர்களுக்காக வரவில்லை, அவர் இஸ்லாமியருக்காக வரவில்லை, அவர் இந்துக்களுக்காக வரவில்லை. இயேசு தன்னை போல மாற வேண்டும் என்பதற்காக மனுகுலத்திற்காக மாத்திரமே தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். இயேசு கிறிஸ்தவருடைய தெய்வம் அல்ல, இயேசு இஸ்லாமியருடைய தெய்வம் அல்ல, தூதரும் அல்ல, அல்லது இந்துவை எதிர்க்கக்கூடிய ஒரு கடவுளும் அல்ல. இயேசு எல்லாரையும்